ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குஸ்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 5 to 6 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலை. நான் முழுமையாக ஆயிலில் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஆயில் லேஸாக ஹீட் ஆனதும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் வதங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு குஸ்கா வந்து டேஸ்ட்டாக வரும். ஸோ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து வதங்கி வரணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நான் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயிலே புதினா இலையை வதக்கி விடும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இந்த புதினா இலைகளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் க்ரீன் சில்லியாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை இது போல் பழுத்து இருந்தாலும் ஓகே தான். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரையாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து நீங்கள் குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பச்சை பட்டாணி நல்லா ஊறி இருக்கும். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பெரிய தக்காளியை பார்த்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. தக்காளி வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் தொக்கு மாதிரி வதக்குவோம் பாருங்கள், அது போல் வதக்கக்கூடாது. ஒன்றும் பாதிகமாக தக்காளியை வதக்கிக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வந்து கலருக்காக தான், காரம் அதில் அதிகம் இருக்காது. ஸோ தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாவோட தயிரெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் அப்படியே வந்து வேக விடுங்க. நமக்கு நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கொதித்து வருது. ஸோ இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தான், வீட்டில் நார்மலாக நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்குறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. குஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் வெந்து வரும் பொழுது உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசியும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வந்து கலந்து விடுங்க. நல்லா அரிசி மசாலாவோட ஒன்று சேர்ந்து வர்றது போல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் சும்மா லைட்டாக ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. கலந்து விட வேணாம், அப்படியே வந்து மூடி போட்டு மூடிக்கோங்க.
மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விசில் போடாதீங்க. சும்மா அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. இல்லாட்டி ஒரு பிளேட் வச்சு கூட நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நான் வந்து மூடி போட்டு விசில் போடலை, சும்மா லைட்டாக அப்படியே மூடி வச்சுருக்கேன். இது கொதிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், எடுத்தோன்னா அப்படியே வருது இல்லைங்களா? இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கொதித்ததும் நீங்கள் ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சாப்பாடு வச்சதும் ப்ரெஷர்லாம் தானாக தான் ரிலீஸ் ஆகணும். நீங்கள் எடுத்து விட்டுடாதீங்க. சாப்பாடு அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை, அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.